அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மனைவியை கழுத்தறுத்துவிட்டு போலீசில் கணவன் சரணடைந்திருக்கிறார். புதூர் பகுதியைச் சேர்ந்த தெய்வானை என்பவரை பிளேடால் கழுத்தை அறுத்துவிட்டு நாகராஜ் என்பவர் தப்பி ஓடிய நிலையில் அவர் காவல்துறையினரிடம் தானாக முன்வந்து சரணடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள தெற்குப்பாளையம் பகுதியில பேருந்து ஏறுவதற்காக நின்று கொண்டிருந்த மனைவியை பிளேடால் கழுத்தை அறுத்துவிட்டு கணவன் தப்பியோடிய நிலையில தற்போது போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள பெருமாள் மலை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவருக்கு திருமணமாகி சுமார் 15 வருடங்கள் ஆகிய நிலையில் இவரது மனைவி தெய்வானை இவர்கள் ஆகிய இருவருமே பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள புதூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருக்கின்ற ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகள்கள் இருந்து வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலை வந்தது. தொடர்ந்து கணவன் டிரைவர் வேலைக்கு சென்று வந்த நிலையில தொடர்ந்து நாள்தோறும் அதிக அளவில் பணம் கேட்டு மனைவி டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2.5 மாதங்களாக கணவன் மற்றும் மனைவிகள் இருவருக்கும் இடையே அதிகப்படியான வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில இன்றைய தினம் மனைவி தெய்வானை திருச்செங்கோடு செல்வதற்காக புதூர் பேருந்து நிலையத்தில் சரியாக 10 மணி அளவில் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது நடந்து வந்த கணவர் நாகராஜ் மனைவியினுடைய பின்புறத்திற்கு சென்று கையில் இருந்த பிளேடால் மனைவி கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். அக்கம் பக்கத்தினர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தெய்வானையை மீட்டு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில அனுமதித்தனர். மேலும் தெய்வானைக்கு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மனைவி கழுத்தை அறுத்துவிட்டு சாலை வழியாக தப்பியோடிய கணவன் நாகராஜ் தற்போது பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் நேரடியாக தான் தன்னுடைய மனைவி கழுத்தை அறுத்து விட்டேன், அவர்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள், என்னை கைது செய்யுங்கள் என கூறி காவல் நிலையத்தில் தற்போது சரணடைந்திருக்கின்றார். மனைவியினுடைய கழுத்தை அறுத்துவிட்டு கணவனே காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பள்ளிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.